ஒரு விடயம் சொல்ல ஆசைப்படுகின்றேன். குறை சொல்பவர்கள் குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் சொல்வதற்காக உங்க இயல்பை மாற்ற வேண்டாம். உங்கள் உண்மையான அன்பையும் நல்ல மனதையும் காப்பாற்றுங்கள். ஏனெனில் உங்கள் குணத்தின் மதிப்பை தீர்மானிப்பது மற்றவர்களின் வார்த்தைகள் இல்லை, உங்கள் செயல்கள்தான். நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் உங்களைப் பற்றி குறை சொல்ல ஒருவராவது இருப்பார். அவர்களுக்காக உங்கள் சிரிப்பை மாற்றாதீர்கள், உங்கள் குணத்தை மாற்றாதீர்கள், உங்கள் அன்பை கூட குறைத்துக் கொள்ளாதீர்கள். எனவே குறை சொல்லும் மனிதர்களின் எண்ணம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் உங்கள் நல்ல மனம் மாறிவிட்டால் அதை மீண்டும் பழையபடி பெறுவது எளிதல்ல. உண்மையான அன்பு என்பது பாராட்டு கிடைப்பதற்காக செய்யப்படுவதில்லை. அது நம் மனதின் இயல்பு. அந்த இயல்பை மற்றவர்களின் விமர்சனத்துக்காக இழந்து விடாதீர்கள். உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளும் மனிதர்கள் உங்கள் சிறிய தவறுகளில் இல்லை, உங்கள் பெரிய மனதைத்தான் நினைவில் வைத்திருப்பார்கள். ஆகவே குறை சொல்லுபவர்கள் குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அது அவர்களின் இயல்பு, உங்கள் மதிப்பு அல்ல. அதனால் அவர்களின் வார்த்தைகளுக்காக உங்கள் நல்ல மனதையோ இயல்பையோ மாற்றாதீர்கள். நன்றி. எங்கட இடத்துல இப்ப மழை வரப்போகுது. நீங்க எங்க போய் கொண்டிருக்கிறீங்க? எங்க போறேன்னே தெரியலையா? நாங்க இப்ப கடைக்கு போய் தண்ணி வாங்கிட்டு தண்ணி கிஸ்த கொண்டதுக்கு எங்க போறேன்னே தெரியலையா? ஏன் மறந்தது? 60 வயசு ஆகலையே. கடைக்கு போய் தண்ணியும் வாங்கி கொண்டு வரப்போறோம். டீசல் 228, சூப்பர் பென்சின் 224, சூப்பர் 232, ஒரு மாதிரி ஷாஃபம் பண்ணியாச்சு. நடக்க போய் இப்போ ஷாஃபம் பண்ணியாச்சு. மழை தண்ணி ஒன்றும் எதுவும் தெரியாத சரியான ஸ்போர்ட்ஸ் நடந்துன்றது. ஆரோக்கியம் முக்கியம் உண்டு. ஓகே, மட்டும் நடப்போம். பாய்.